ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் சாம்பார் பார்க்கலாங்க. துவரம் பருப்பு போட்டு இது வந்து எல்லாம் இந்த வெஜிடபிளும் போட்டு தாங்க நாங்கள் செய்ய போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது வந்து சொரக்காய், அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு சாம்பார் செய்யலாங்க. முதல்ல வந்து பருப்பு போட்டு கழுவி விட்டு வந்துடலாம். குக்கரில் போட்டு போதும். நல்லா கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு 4-5 தக்காளி இது போட்டுக்குங்க. அப்படியே இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அதுவும் போட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி இது வந்து சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே கட் பண்ணி இதுவும் தனியாக வேக வைக்கணும். நாங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி ஒரு கடாயில் வந்து தண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லி, ஒரு தக்காளி, அதில் ஒரு பாதி வெங்காயம் போட்டோம். பருப்பில் இது ஒரு பாதி வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாம். இது அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் பார்த்து போடுங்க. மிளகாய்த்தூள் அதுலேயும் போட்டுருக்குறோம். உப்பு போட்டு நல்லா இது வந்து நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம். 4 விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணி இது நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த வேகுது, முக்கால்வாசி வந்துச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்து பச்சை வாசனை போகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்துச்சுங்க. இப்போ இது எடுத்து இது கடிச்சி வச்சுருக்குல அதில் பருப்பில் போட்டுக்கலாம். இதை போட்டு இது பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் வாங்க. கடையை வச்சுருக்கல எண்ணெய் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், வரமிளகாய், இது வந்து பூண்டு வந்து தோலோடு நான் பிரித்து வச்சுருக்கிறேன். சும்மா 4 இது வந்து நைஸாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை. எண்ணெய் சூடாகட்டும், போட்டு நாங்கள் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இதை போட்டுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டோம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இந்த சாம்பார் வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மனம் சூப்பராக வருதுங்க. அவ்வளோ அருமையாக வாசனை, டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்கும். இது வந்து 2 கொதி வரட்டும், இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சாம்பார், மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.